அப்பா சொன்னது எதுவுமே அ, அ, உண்மை இல்ல. நீ இந்த விஷயத்த பஞ்சாயத்துல நாளைக்கு சொன்னா அதுதான் நீ என்ன பாக்குற கடைசி முறையா இருக்கும். நான் மாயாவை லவ் பண்ணல. டேய், என்னடா எதுக்கு இப்ப நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? இந்த பார், வருத்தப்படுறதுக்கெல்லாம் உனக்கு எந்த தகுதியும் இல்ல. இல்லப்பா. பேசாதப்பா, எதுவும் பேசாத. உங்ககிட்ட நான் எவ்வளவு சொல்லி அனுப்புனேன், எல்லாம் வேஸ்ட். ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, ஆமா நானும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம்னு சொல்லி இருந்தா உன் வாழ்க்கையே மாறி இருக்குமேடா. உன் வாழ்க்கை மட்டுமா, அந்த மாயாவோட வாழ்க்கையும் சேர்ந்து மாறி இருக்கும்ல. எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. மன்னிச்சிருங்கப்பா, என்னால சொல்ல முடியாத சூழ்நிலை. என்னடா பெரிய சூழ்நிலை? இந்த உலகமே உனக்கு எதிரா இருந்தாலும் காதலிச்ச பொண்ணுக்காக நீ நிக்கணும்டா. அதுதான்டா ஒரு ஆம்பளைக்கு அழகு. போடா. என்னடா நீயாச்சும் ஒரு தைரியமான முடிவு எடுத்து வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு போவேன்னு பார்த்தேன். ஆனா கடைசி வரைக்கும் நீயும் என்ன மாதிரியே மனசுக்குள்ள எல்லா ஆசையும் புதைச்சு வச்சுக்கிட்டு மத்தவங்க முன்னால சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்க முடிவு பண்ணிட்டியடா. இல்லப்பா, என் ஆசையை விட மாமாவோட கௌரவம் தான் எனக்கு முக்கியமா பட்டுச்சு. அதுக்காக உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டியடா. என்ன வளர்த்தவருக்கு விசுவாசம் இருந்துட்டோன்ற திருப்தியோட நான் வாழ்ந்துட்டு போறேன்ப்பா. அப்ப மாயாவோட வாழணுங்கிற உன் ஆசை என்ன ஆகுறது? நீங்க நான் மாயா கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் மாயாவோட இந்த வீட்ல உங்க எல்லாரோட சம்மதத்தோட ஆசீர்வாதத்தோடையும் வாழணும்னு நினைக்கிறேன். பைத்தியக்காரனாடா நீ. சாரு கூட உன் கல்யாணத்தை முடிவு பண்ணதே பெரிய மச்சான்டா. அவர் வாக்கு கொடுத்தா மீற மாட்டார்னு இந்த ஊருக்கே தெரியும். உனக்கு தெரியாதா? அவர் எப்படா மாயா கூட உன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு? நடக்காதுன்னு தெரியும்பா. ஆனா ஏதாவது அதிசயம் நடந்து மாமா சம்மதத்தோட என் மாயா எனக்கு கிடைக்கணும்பா. போடா முட்டாள். காதலிச்ச பொண்ணுக்காக போராடாம அதிசயம் நடக்கணுமா? அதிசயம். இங்கதான் இருக்கீங்களா? சீனு, சீனு, நீ இங்க இருக்கியாப்பா? தள்ளுங்க. உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும்னு வீடெல்லாம் தேடிட்டு இருக்கேன். என் புள்ளன்னா என் புள்ளதான். உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சீனு. எல்லாரும் உன்னை பத்தி என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? ஏய், என்ன தெரியும்? இவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்ட? எனக்கு எல்லாம் தெரியும். மாயாவை காதலிக்கலன்னு என் புள்ள எல்லாரும் முன்னாடியும் அந்த பஞ்சாயத்துல எல்லாரும் முஞ்சிலே கறி பூசுனது பாத்துட்டு தானே இருந்தீங்க. ஏய், அதுல என்ன பெருமை உனக்கு? என்ன பெருமைன்னு கேட்ட? இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நடந்தது தானே சொல்றேன். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. என் புள்ளைய அந்த அமெரிக்காக்காரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலான்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது இப்பவே குழி தோண்டி புதைச்சிருங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்க இப்படியே அந்த அமெரிக்காக்காருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஊருக்கு முன்னால என் பையன் ஒரு நாள் உங்க மூஞ்சில கரிய பூசிடுவான். பாத்துக்கோங்க. ஒழுங்கு மரியாதை எங்கிருந்து போயிரு, இல்ல உன்னை அப்படியே குழி தோண்டி புதைச்சிருவேன். போடி. வாங்க உள்ள. டேய், இதுக்கப்புறம் உன்னால வருத்தப்பட மட்டும்தான் முடியும். நல்லா வருத்தப்படு.
மாமா வாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால நம்மளையெல்லாம் தூக்கி போட்டுட்டு போன சந்தியா அவ இப்ப வீட்டுக்குள்ள வந்திருக்கானா அதுக்கு முக்கிய காரணம் மாயாதான். பஞ்சாயத்துல மாயா இந்த குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்திருக்கா. சந்தியாவால ஒரு முறை போன இந்த குடும்ப கௌரவம் மாயாவால பல முறை காப்பாற்றப்பட்டிருக்கு. இருபத்தோரு வருஷமா சந்தியாவை பத்தி இந்த குடும்பத்துல யாரும் எதுவும் பேசினதில்ல. அவளை பத்தி நம்ம நினைச்சது கூட இல்லை. அதுக்கு காரணம் அவ இந்த குடும்பத்துக்கு பண்ண துரோகம். அதுக்காக நம்ம யாருமே இதுவரைக்கும் அவளை மன்னிச்சது இல்லை. ஆனா இன்னைக்கு சந்தியா பண்ண மன்னிக்க முடியாத துரோகத்தை மாயாவுக்காக நான் மன்னிக்கிறேன். ஒரு பறவை மனக்கதவு தீர்க்கும் மறுபறவை அக்கா தங்கை பாசம் தடைகள் தாண்டி. சபாஷ் மாயா, பொண்ணுன்னா உன்ன மாதிரி தான் இருக்கணும். உன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணி உன் அம்மாவோட களங்கத்தை தொடச்சிருக்க. ரொம்ப பெருமையா இருக்குமா? என்ன ஜானகி, உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் இத்தனை வருஷமா ஏங்கின விஷயம் இந்த வீட்ல இன்னைக்கு நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்குமான்னு கூட நான் நினைச்சே பார்த்தது இல்லைங்க. இன்னையில இருந்து சந்தியாவும் நம்ம வீட்டுல ஒரு ஆள்தான். அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லை. அக்கா தங்கை பாசம் தடைகள் தாண்டி பேசும் உயிரில் உயிராய் கலக்கும் உறவே சந்தியா ராகம்.
போதுப்பா. அழாத மாயா, அதான் உங்க அம்மா வந்துட்டாங்கல்ல. ம்? உங்களை பார்க்க தான் வந்தேன். என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதையெல்லாம் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இப்ப நான் எல்லாத்துலயும் தோத்து போய் நிக்கிறேன். மாயா உங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கா. தன்னை அவ மாத்திக்கிட்டும் இருக்கா. ஆனா அவ பண்ண பெரிய தியாகம் உங்க யாருக்குமே தெரியாது. நான் பஞ்சாயத்துல சொன்னது எதுவுமே பொய் கிடையாது. மாயா சீனுவ மனசார காதலிச்சா. அவ கல்யாணம் பண்ணிக்க போறதும் அவனதான். இது சத்தியமான உண்மை. பஞ்சாயத்துல குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் மாயா மாத்தி சொல்லியிருக்கா. சீனுவும் மாயா பேச்சை கேட்டுதான் இந்த முடிவை எடுத்திருக்காருன்னு எனக்கு தோணுது. நான் சொன்னதை யாருமே நம்பல. நீங்களாவது என்ன நம்புங்க. எனக்கு எல்லாம் தெரியுங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். இதை எப்படி குடும்பத்துல சொல்லி புரிய வைக்கிறதுங்கிற குழப்பத்துல நான் இருந்தேன். மாயா பக்கம் நிக்கிறதா இல்ல குடும்ப கௌரவத்தை காப்பாத்த குடும்பத்து பக்கம் நிக்கிறதாங்கிற ஒரு பெரிய குழப்பத்துல நான் இருந்தேன். ஆனா மாயா தெளிவா ஒரு முடிவெடுத்து குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு எனக்கு புரிய வச்சுட்டா. மாயா தெளிவாலாம் எடுக்கல. வலியும் வேதனையோடையும் தான் இந்த முடிவை எடுத்திருக்கா. அதனால ஏற்பட்ட ரணத்தோட தான் சிரிச்சு பேசிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு அப்பாவா அவளுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்ய முயற்சி பண்ணேன். அவ உங்க மேல வச்சிருக்கிற மதிப்பு மரியாதைக்கு முன்னால அதுல நான் தோத்து போயிட்டேன். இப்போ மாயா முழுமையா நம்புறது உங்களை மட்டும்தான். நீங்க உங்க தங்கச்சிக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாயாவுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பை அவ உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கா. அந்த கடமை உங்களுக்கு இருக்கு. அதை மறந்துடாதீங்க. சந்தியா எந்த நம்பிக்கையில மாயாவை விட்டுட்டு போனாலோ அதே நம்பிக்கையில தான் நான் இப்ப அவளை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நான் ஊருக்கு போறேன். திரும்ப வருவேனான்னு தெரியாது. மாயாவோட வாழ்க்கைக்கு இனி நீங்க தான் பொறுப்பு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாயா காதலிச்ச சீனுவ வேண்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவ இருக்கவே மாட்டா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி, தனக்கும் சீனுவுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி அவன் நடந்துக்கிறது உங்க மனசு புண்படக்கூடாதுன்னு தான். உங்க சந்தோஷம் கெட்டிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவ தன்னை மறைச்சுக்கிட்டு வெளிவேஷம் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. இனிமே முடிவை நீங்க தான் எடுக்கணும்.
நான் வரேன். மாயாவுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பை அவ உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கா. மாயாவோட வாழ்க்கைக்கு இனி நீங்க தான் பொறுப்பு. பழைய மாயாவா இருந்தா இந்நேரம் வேற வேற மாதிரி பேசுவா. அவதான் இப்ப ரொம்ப மாறிட்டாளே. எதுக்காக மாறணும்? எப்பவும் போலவே இருக்கலாம்ல. அவளுக்கு தான் எல்லா கதையும் தெரியுமே, அதான் மாறிட்டா. அவங்க அப்பா பண்ண தப்ப அவ பண்ணக்கூடாதுல்ல. இத பாருங்க, யார் கையில மருதாணி செவக்குதோ அவளை கட்டிக்க போற புருஷன் அவன் மேல பாசமா இருப்பான். அப்படின்னா என் கையில செவக்க போகுது. ஏன்னா சீனு என் மேல நிறைய பாசமா இருக்காரு. தனாவோட கை தான் செவக்க போகுது. ஏன்னா கார்த்திக் சார் தான் இவ மேல ரொம்ப பாசமா இருக்காரு. யாரு கை செவக்குதுன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு கைய கழுவி பார்த்தா தெரிய போகுது. சாரு தனா 2 பேரும் போய் கையை கழுவிட்டு வாங்க. என் கைய பாரு, நல்லா செவந்து இருக்குல்ல. 2 பேரும் கையை காட்டுங்க, யார் கை செவந்திருக்குன்னு பார்க்கலாம். பாட்டி பாருங்க. தனா கையும் செவந்துதான் இருக்கு. பாட்டி நல்லா செவந்திருக்கு பாருங்க. செவந்துதான் இருக்கு. சாரு, உன் கைதான் ரொம்ப நல்லா செவந்திருக்கு. சீனு அவ மேல ரொம்ப பாசமா இருப்பான் போல இருக்கு. எங்க 2 பேரு கை கூட அவ்வளவா செவக்கல. எனக்கு மருதாணி வச்சு விட்ட மாயா கைய பாருங்க. மாயா, நீ யாரையோ காதலிக்கிறேன்னு சொன்னல்ல, அவன்தான் பெரிய பாசக்காரனா இருப்பான் போல இருக்கு.
மாயா காதலிச்ச பையனை விட்டுட்டு வந்தான்னு தான் தெரியும். ஆனா யார் அந்த பையன்னு தெரியாதுல்ல. கடைசி வரைக்கும் அவ அதை சொல்லவே இல்லையே. அப்ப சொல்லலனா என்ன, இப்ப சொல்லலாம்ல. ஆமா, யார் மாயா அந்த பையன்? சும்மா தெரிஞ்சுக்கதா கேக்குறோம். யார் அந்த பையன்? மாயா, அது யாருன்னு சொல்லுமா. அது நடக்கலன்னு ஆயிப்போச்சு, வேண்டான்னு விட்டாச்சு. திரும்ப அதை பத்தி பேச வேண்டாமே. யாருன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாளே, யாரா இருக்கும்? சீனு, சீனு என்னாச்சு? சீனு